இதுதாங்க ரெண்டாவது லேம்ப். பாருங்களேன், ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ் நடக்கிற இடத்துல தான் கைஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நடக்குது. நேற்று நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கும் ஃபைனல்ஸுக்கும் நம்ம வந்திருக்கோம். ஃபைனல் ரேஸ் நடக்க போது, அந்த ரேஸ் நடக்கும்போது தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். சீக்கிரமாக வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி கிட்ட ஆயிடுச்சு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. இங்கே வந்து சரி ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. பத்தாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய கிளிப்பி நீங்கள் இதுக்கு அடுத்து பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாலாம் இருக்குது. அந்த ஒரு இடத்த மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல கைஸ், இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸ் இருக்குது. நம்ம பீஸா வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிரேக் டைம்ன்றதுனால கிங்ஃபிஷர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாட்டர் தான். அதுவும் இங்கே இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் விஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு F4 ரேஸை. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா F1 ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இங்கே தான் இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்புல், நம்ம எல்லா இதுலேயும் பார்க்கலாம், எல்லா ஒரு ஈவெண்ட்லேயும் பார்க்கலாம் ரெட்புல் பிராண்டை. ஸோ F4 ரேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்புல் இருக்குது. இந்த சைடு தான் கைஸ் என்ட்ரன்ஸ். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே போய் உக்காந்து அந்த ஒரு கடைசி லேம்பை பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நம்ம பாருங்கள், நம்ம இதில் டிஸ்பிளேலையும் பார்க்குறோம். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஆகிட்டாங்க. ஏன் நின்றுட்டாங்க பார்த்தீங்களா? சுற்றி எல்லாரும் ரெடியாக இருக்காங்க கைஸ் பார்க்குறதுக்கு. இருங்க, நம்மளும் கிட்ட போயிடும். இந்த சைடு தான் கைஸ் வரும். நம்ம அங்கே டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம். ஃபைனல் மேட்ச்சுக்கு நம்ம வந்துட்டோம். மேட்சும் ஆரம்பிச்சிருச்சு, கிட்ட வரப்போகுது. எல்லாருமே பாருங்க, அழகா அப்படியே பாருங்க. முதல் காரு 68, 27 வா ஆரம்பிச்சிருச்சு. ரேஸ் ஆயிட்டாங்க. ரேஸ் எப்படி போது பாருங்களேன், இதே போது பாருங்க. அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரத்தில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு லேப் முடிஞ்சு இப்போ செகண்ட் லேப்புக்கு வந்துட்டு இருக்காங்க கைஸ். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கார் வருது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரேஸ் கார் வருது பாருங்க. பாருங்க, பிரேக் அடிச்சு போறாரு பாருங்க. அவரு கோல்டன் கலர் கார்லாம் நம்ம நேற்று பார்க்க முடியல கைஸ், ஆனால் இன்னைக்கு பார்க்க முடியுது. அங்கே பாருங்க, அவர் வளைச்சு ஓடுவார் பார்த்தீங்களா, வேற லெவலாக இருக்கு கைஸ். பாருங்க, போட்டுட்டு போறாங்க பாருங்க ரெண்டு பேரும். அவ்வளோதாங்க, செகண்ட் லேப்பும் முடிஞ்சிருச்சு. நம்ம அது இதுலேயும் பார்க்குறோம். இன்னும் எத்தனை லேப் இருக்குன்னு தெரியல. ஸோ எத்தனை லேப் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பின்னாடி அங்கே பாருங்க, எல்லா காரும் வந்து பாருங்க. கடைசி ரெண்டு கார் மட்டும் தனியாக வருது. காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கார் தான் ஃபார்முலா 4க்கான கார். பாருங்க, வருது பாருங்க. கண்டினியூஸாக வந்து பாருங்களேன். அவ்வளோதாங்க, கடைசியாக மெடிக்கல் கார் ரேஸ். இதுதாங்க ரெண்டாவது லேம்ப். கைஸ், நம்ம எல்லாம் அந்த ஒரு ரேஸை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் அந்த ரேஸை கேப்சர் பண்ணுற கேமராமேனை பார்த்தோமா, அங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலில் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு சூப்பராக அங்கே கேமரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த போலீஸார் கூட தான் நம்மளும் சேர்ந்து நின்று ஒரு 2-3 கிளிப் எடுத்திருப்போம். அதாவது ஃபார்முலா 4க்கான கார் ரேஸ் நடக்கும்போது நம்ம எடுத்திருப்போம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேப் விட்டு வருது கைஸ் எல்லா வண்டியும் வாங்கி பாருங்க. ஆனால் இதுதான் உண்மையான ஃபார்முலா 4க்கான கார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வேற ரகம். இது இந்த ஒரு கார் தான் கைஸ் ரொம்ப கடைசியாக வருது பாருங்களேன். அதுவும் 7ஆம் நம்பர் காரு, நம்ம தோனி நம்பர் காரு லேட்டாக வருது.
கடைசியாக தான் வந்தார் விநாயக். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒருத்தர் வராரு, அதுவும் 7ஆம் நம்பர். அவரை நான் போன கிளிப்லேயே காமிச்சிருப்பேன், இருந்தாலும் திரும்பி பாருங்க. பாருங்க பாருங்க, வராரு வராரு வராரு. சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? வா ப்ரோ. என்ன வந்துட்டாரு பாருங்க, 7ஆம் நம்பர். சரியான சோதா கைஸ். ரெட் கலர் ஃப்ளாகும் ஆட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலா 4 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காய்ஸ், நீங்கள் இந்த ஃபார்முலா ரேஸோடைய ஃபைனல் மேட்சையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்முலா ரேஸ், ரெண்டாவதாக காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ். ஸோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டோட முடியுதுன்னு சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேஸ் தான் முடியுது. ஸோ நீங்கள் ஃபார்முலா 4 ரேஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம முடிகிற வரைக்கும் இருக்க போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.